அண்ணா வணக்கங்க. என் பேர் தனபால், தானியாவிலேருந்து வரேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ நம்ம தானியாவோட தக்காளி அமிர்தா போட்டிருக்கீங்க இல்லையா? தக்காளி போடுறது நம்மளுக்கு தண்ணி பத்தலைங்க. 3 தண்ணி தான் பாய்ச்சேன். செடிக்கு 120 காய். நம்ம பேர் ஊர் சொல்லு. சவுந்தரராஜன். பாலப்பட்டி உடம்புப்பட்ட பகுதியில். இப்போ நீங்கள் போட்ட அமிர்தா வயலுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அமிர்தாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தண்ணி பத்தல, இது தண்ணி நல்லா பாய்ச்சதுனால சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு செடி எவ்வளோ காய் இருக்குது? இது எவ்வளோ செடி எவ்வளோ காய் இருக்குது? நம்மளுக்கு செடிக்கு 120 காய், 120 காயும் மிக்சடு ஆகாது. எல்லாம் போயிடுது. இப்போ இது நீங்கள் எவ்வளோ காய் இருக்குது இந்த சைஸ் பார்த்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது வந்து ஏக்கராவுக்கு 1500 பெட்டி சர்வீஸ் அதெல்லாம் வரும். 1500 பெட்டி வரும். இப்போ நோய் தகுதல் எப்படி இருக்குது? இல்லை வைரஸ் எல்லாம் இது காணும். வைரஸ் நோய் எதுவும் இல்லைன்றீங்க? இல்லை. காய் சைஸ் உங்களுக்கு ஓகேங்களா? காய் சைஸு 90 கிராம் மேலே வரும். 90 கிராம் வரும். இப்போது பொதுவாக என்ன கிராம் வெயிட் வந்தால் இங்கே மார்க்கெட்டில் எடுத்துப்பாங்க? 90 வந்துடும். அவரேஜ் 90 கிராம் வந்துடும். 80-90 கிராம் வந்தால் அவங்க மார்க்கெட்டில் விரும்பி வாங்குவாங்க. இப்போ காய் சைஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? காயோட வெடிப்பு சைஸ் சூப்பர். வெடிப்பு இல்லை. மழை பெஞ்சா வெடிப்பு வரும். மழை பேஞ்சிருக்குது இங்கே, ஆனால் வெடிப்பு இல்லை. நீங்கள் உங்கள் அக்கம் முதல்ல மற்ற ரகம் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்தாங்க நுண்ணஸ் லக்ஷ்மி போட்டுறாங்க, லைக்கோ போட்டுறாங்க. எல்லாத்துலேயும் வெடிப்பு இருக்குது. இந்த ரகத்தில் வெடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் அமிர்தால வெடிப்பு உண்டா? இல்லை. வெடிப்பு இல்லை. நீங்கள் வர சீசன் ஏதாவது தக்காளி போட்டால் நீங்கள் வேறு என்ன ரகம் போடுவீங்க? இல்லை அக்கமத்தில் வேறு வருஷம் என்ன ரகம் விரும்பி போடுவோம்? அமிர்தா விரும்பி போடுவீங்க. இல்லை அக்கமத்தில் வேறு வருஷம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அமிர்தா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நம்பி துணிஞ்சு பண்ணலாம் இல்லைங்களா? நம்பிக்கையாக பண்ணலாம். ரகத்தை பற்றி நான் சொல்லக்கூடாதுங்க. இது நமக்கு பிடிச்சது நான் போடுறேன். அப்புறம் நம்மளுக்கு வேண்டியவங்க இல்லை. இப்போ ஒரு பக்கத்தில் இருக்க விவசாயம் ஆனால் நான் தக்காளி போடலான்னு இருக்கேன், நீங்கள் 2-3 வருஷமாக போட்டுருக்கீங்க, சொல்லுவேன். நாங்கள் என்ன போட்டால் நல்லா இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன ரகம்னு சொல்லுவீங்க? இதை போடுங்க சொல்லுவாங்க. நல்லா கெட்டியும் இருக்குது. அமிர்தா சொல்லுவீங்க.